அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்துடன் சந்திப்பு எழுப்புகிறேன். கேரளா சுற்றுலா போயிருந்தோம். அப்போ கேரளா போயிருந்தோம் பார்க்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு திருவனந்தபுரத்துக்கு. அது அப்போ பொன்முடி பார்த்தோம். ரொம்ப வியப்பாக இருந்தது. பாலோடு பொன்முடி எல்லாம். அதில் தங்கச்சிகரம் பொன்முடின்னு எழுதியிருக்கேன். உலக சுற்றுலாவும் உள்ளூர் சுற்றுலாவும் என்ற நூலில் இது இடம்பெற்றுள்ளது. திருவனந்தபுரம் சென்ற பொழுது பொன்முடிக்கு கணவரின் அலுவலக நண்பர் அழைத்து சென்றார். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ளது இது. மிக அழகான அற்புதமான அனுபவம் அது. மூணாறு, கொடைக்கானல் போல மலை ஏறுவதும் இறங்குவதுமே தெரியவில்லை. அவ்வளவு அழகான மலைப்பாதைகள், 22 ஹேர்பின் வளைவுகள். ஆனால் ஒரு மயக்கம் இல்லை, கிறக்கம் இல்லை. ஏனெனில் அவர் காரோட்டிய விதமும் அப்படி. கேரளாவில் காண வேண்டிய இடத்தில் பொன்முடியும் ஒன்று. ஒவ்வொரு கோணத்திலும் ஒவ்வொரு விதமான அழகை கொடுத்த மலை அது. மலையிலேயே ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. சில பசுமை பொருத்தியும் சில முட்டை பாறைகளாகவும் இருவேறு விதமான அமைப்புகளில். இங்கே மலை ஏறி வருபவர்களும் உண்டு, ட்ரெக்கிங் பண்ணுறவங்க. தேயிலை தோட்டங்கள் மூணாறு அளவுக்கு இல்லாவிட்டாலும் அங்கங்கே இருந்தன. இங்கே எக்கோ பாயிண்ட் இருக்கிறது. அங்கே விளையாட்டாக குழந்தைகள் கத்தி பார்த்தார்கள். எக்கோ அடித்தது. நம்ம சொன்னாலும் திரும்ப எதிரொலிச்சது. பசுமை படர்ந்த மயில் போல விரிந்து கிடக்கிறது பொன்முடி. கண்ணுக்கு மிக கொழுமையாகவும் காட்சிக்கு மிக இனிமையாகவும் இருந்தது. இங்கே அகஸ்தியர் கூடம் என்னும் சிகரமும் இருக்கிறது. ஆனால் போகலை. கிட்டத்தட்ட கேரளாவின் 60% பறவைகள் இங்கே தான் இருக்கின்றன. பலவித வண்ணத்து பூச்சிகளும் இங்கே ஸ்பெஷல். அதுபோக வனத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய ட்ரிவாங்கூர் ஆமை, மலபார் பறக்கும் தவளை, மலபார் மரத்தேரின்னு பல உயிரினங்கள் இந்த மலையில் இருக்கின்றன. பல வகையான பறவைகள் இருப்பதால் அதை காணவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சரணாலயத்துக்கு மக்கள் படையெடுக்கிறார்கள். நாங்கள் அங்கேயெல்லாம் போகவில்லை. கிடைச்ச அரை நாளில் பாலோட்லேருந்து எங்கள் நண்பரின் மாமியார் வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டி கொடுத்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு பொன்முடி போய் அங்கே உயரத்தில் ஏதோ ஆராய்ச்சி கூடம் மாதிரி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்தோம். மலையாக கொஞ்சம் நடந்த களைப்பு தீர நண்பரோட மாமனார் வீட்டில் கொடுத்து விட்ட தேங்காய் எண்ணெயில் பொரித்த கேரள சிக்கன் கறியையும் கப்பக்கிழங்கையும் சிவப்பரிசி சோறையும் சிக்கன் கிரேவியையும் தாலையும் சாப்பிட்டு விட்டு கிளம்பினோம். வெயில் கொளுத்தினாலும் மிக அழகான பயணமாக அமைந்தது தங்கச்சிகர பயணம். கேரளாவில் டீயோ நீங்கள் அந்த பால் ஐட்டமோ ரொம்ப பார்க்க முடியாது. மாடுகள் எல்லாமே கறிக்கு தான் உபயோகப்படுத்துகிறாங்க. அதனால் தயிரெல்லாம் ரொம்ப கிடைக்காது. அவங்க முக்கால்வாசி சிவப்பரிசி சோறு, கப்பங்கிழங்கு, சிக்கன், மீன் இதை தான் சாப்பிட்றாங்க. அங்கே நாங்களும் அதை சாப்பிட்டோம். போயிட்டு வந்தபோது எல்லாம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருந்தாங்க. ஆனால் ரொம்ப ஒரு சிறப்பான சமையல். அதுமாதிரி தங்கச்சிகரம் பொன்முடியும் ரொம்ப அழகாக இருந்தது. நிச்சயம் நீங்களும் பாருங்கள். நன்றி.